வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆனால் ரொம்பவே சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்படி என்ன விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கும் மிடில் கிளாஸில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கடைக்கு போகிறவங்க அளவு சொல்லி வாங்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அதாவது டெக்ஸ்டைல்ஸ்க்கு போகும்போது ப்ளவுஸ் பிட் எனக்கு 80 பாயிண்ட் வேணும், இல்லை 1 மீட்டர் வேணும், 1:10 வேணும், இல்லை 70 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை புள்ளிகள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு சிலர் போனதுமே டெக்ஸ்டைல்ஸ்லேயே கேட்பாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ தேவைப்படும், ப்ளவுஸ் பிட் எனக்கு எவ்வளோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்டைல்ஸில் வேலை செய்கிறவங்க ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சில இடத்துல மிஸ்டேக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 மீட்டர் ப்ளவுஸ் தேவைப்பட வேண்டிய இடத்துல உங்களுக்கு 80 பாயிண்ட் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுக்குறவங்க இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ டைலர்ஸ் ஷாப்பில் நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 1 மீட்டர் தேவைப்படுற இடத்துல 80 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, பேக் பார்ட் வெட்டிட்டு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிட்டு நம்ம ஸ்லீவ் வெட்டும் போது ஸ்லீவுக்கு லென்த்து பத்தாமல் போகும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சிக்கலான நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலான அனுபவத்தை யாராச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த விஷயம் கன்ஃபார்மாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மிடில் கிளாஸில் ஒரு சில இடத்துல இன்னமும் இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. அப்படி எங்கிட்ட வந்த ப்ளவுஸை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பேக் பார்ட்டை நான் அப்படியே கீழே எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை நான் மெஷர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு அது இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகுமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இப்போ பேக் பார்ட் வெட்டிட்டோம். அதே நேரில் இந்த சைடு ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்காக பேக் பார்ட்டை செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்னுடைய ஹைட்டை மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட் உட்காருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கான லென்த் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லீவ்னுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.25 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். 7.25 இன்ச் இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா குறைவாக இருக்குது. சரிங்களா? இப்போது நாம் ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த இடத்துல வெட்டிட்டு கீழே ஸ்லீவ் எடுக்கலான்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? இப்போ நாம் ஒரு சில விஷயத்தை ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஹார்ம்கூல் ரவுண்ட் வெட்டியிருக்கோம் பாருங்கள். பேக் பார்ட்டில் நம்ம ஹார்ம்கூல் ரவுண்ட் வெட்டியிருப்போம். அந்த இடத்த கவர் பண்ணி இந்த மாதிரி ஏற்றி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த பீஸ் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இந்த ரவுண்டுக்கு உள்ளே அடங்குற மாதிரி இந்த மாதிரி ஏற்றி போட்டுக்கோங்க. ஏற்றி போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். சரிங்களா? அதுக்கு கீழே ஸ்லீவுடைய லென்த்துக்கு இந்த பீஸ் கரெக்டாக நமக்கு செட் ஆகிக்கும். அதை நாம் மெஷர் பண்ணியே பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நாம் நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஹூக் வெட்டும்போது நம்ம இந்த மாதிரி வெட்டலாம். அதே பேக் ஹூக் வைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம நமக்கு எந்த சைடு நமக்கு கை வாட்டமாக இருக்கோ அந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிளேஸாக இருக்குது. அந்த சைடு நம்ம பேக் பார்ட் வெட்டியிருக்கிற சைடில் தான் க்ளோஸ்டாக இருக்குது. 2ஆக மடிச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு எண்டு தான். ஓகேங்களா? அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நாம் வைக்கும்போது எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகுது. ஃப்ரண்ட் ஹைட் நம்ம வைக்கும்போது இந்த இடத்துல செட் ஆகுது. நீங்கள் தையலுக்கு சேர்த்து வைக்கிற அளவையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ மீதி இருக்கிற லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 11 இன்ச் நமக்கு இருக்குது. நமக்கு ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச் தேவை. ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, 8.25 இன்ச்சு, 8.25 இன்ச்சுக்கு மேலே 1.5 இன்ச்சு, கீழே மடித்து எம்மிங் எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு, 8.25 + 1.5 கணக்கு போட்டிங்கன்னா 9.25 இன்ச் நமக்கு தேவை. இதில் 11 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த் நமக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஹைட் நமக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்லீவ்னுடைய லென்த்தும் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இன்னொரு விஷயமும் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஷோல்டர் வந்து கட்டிங் போட்டிருக்கோம். அது பேக் பார்ட் வந்து வெட்டியிருக்கோம் இந்த ரவுண்டில். இப்போ இந்த கத்திரி வந்து கொஞ்சம் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம புள்ளி வச்ச மாதிரி வெட்ட முடியாது. கொஞ்சம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கட்டிங்கில் வந்து சேர்ந்து வந்திருக்கான்னு பாருங்கள். அப்போ அந்த கட்டிங் வந்து எந்த அளவுக்கு தள்ளி வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து கீழே இறக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஹூக்கு. பேக் பார்ட்டில் ஹூக் வைக்கிறதா இருந்தால் இந்த சைடில் வந்து அது க்ளோஸ்டாக இருக்கிற சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஓப்பனாக இருக்கிற சைடில் வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுலேயுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட் வெட்டணுமான்னு கேட்பீங்க. வெட்டலாம். ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிட்டு நீங்கள் பேக் பார்ட் வெட்டலாம். இல்லை எனக்கு பேக் பார்ட் வெட்டிட்டு அதை பேசிக்காக வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் வெட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டும் போதே வந்து இப்போ இந்த சைடில் நம்ம அந்த சைடு வந்து க்ளோஸ்டு சைடில் வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுட்டு க்ளோஸாக இருக்கிற சைடில் வந்து நம்ம பேக் பார்ட் வெட்டியிருக்கோம். அப்படி இல்லாமல் ஓப்பனாக இருக்கிற சைடில் வந்து பேக் பார்ட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து க்ளோஸ்டு சைடில் நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் சேம் மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வெட்டிக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி தேங்க் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து கட்டாயம் கிடையாது. விருப்பப்படுறவங்க வந்து அதை செய்யலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.